கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக இந்த வேத பாடத்திலே உங்களை சந்திக்கிறது குறித்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த வேத பாடத்திலே கிருபையின் பிரகாரத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை எவ்வளோ மேன்மையானது என்பதை உங்களுக்கு எடுத்து நான் சொல்லுகிறேன். அநேருக்கும் உங்களுக்கு கிருபையை பற்றி உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த கிருபையை சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாதனால, புரிந்துணர்வு இல்லாதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் தேவனுடைய கிருபையை தப்பாக பயன்படுத்தவும், தப்பான வழியில் அந்த கிருபையை தங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்கிறார்கள் நிறைய தேவ பிள்ளைகள். அது எவ்வளோ தவறான ஒரு காரியம் என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். அதே நேரத்தில் கிருபையும் நியாயப்பிரமாணமும் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்பதையும் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். அதுதான் நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி கிருபையின் பிரகாரத்தில் இன்றைக்கி நான் பார்க்குற டைட்டில் ஒரு பாவியில் பாவமும் கிருபையும். அப்படின்னா ஒரு பாவியான ஒரு மனுஷன்கிட்ட எப்படி ஒரு பாவியாக இருக்கிற ஒரு மனுஷன்ல எப்படி தேவனோட கிருபை வெளிப்படுகிறது. அதனால்தான் பாவியில் பாவமும் அப்படின்னா ஒரு பாவியாக இருக்கிறவங்க பாவமும் கிருபையும் எப்படி கிரியை செய்கிறது என்பதை தான் நான் இன்னைக்கு விளக்கி சொல்ல இருக்கிறேன். இன்னைக்கு பாவியில் வெற்றி பெறும் பாவியில் வெற்றி பெறும் கிருபையை நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். பாவியில் அப்படின்னா ஒரு சீனஸ், ஒரு பாவியில எப்படி ஒரு கிருபை வெற்றி பெறுகிறதை என்பதை நாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஆவியா இருக்கிறாரு. தேவன் ஆவியா இருக்கிறதுனால எப்படி நம்ம அவரை பார்க்க முடியலையோ அதே போல தான் அவருடைய கிருபையும் நாம் பார்க்க முடியாது, காண முடியாது. அப்ப தேவன் எப்படி ஆவியா இருக்கிறாரு, அவரை எப்படி நம்மளால பார்க்க முடியலையோ அதே போலதான் தேவனுடைய கிருபையும் நாம் காண முடியாது. ஆகையால் நாம் காணத்தக்க அப்படின்னா நம்ம அது பார்க்கத்தக்க மறையா இருந்த தேவ கிருபை கிறிஸ்துவில் வெளிப்பட்டது. அப்பனா மறைவா இருந்த தேவனுடைய கிருபை கிறிஸ்து மூலியமா தான் தேவனுடைய கிருபை வெளிப்பட்டது. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால இயேசுக்கு நாம் ரொம்ப நன்றி சொல்லணும். இயேசு மூலியமா அப்பா தன்னுடைய கிருபையை நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நாம் ஆண்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதனால கிறிஸ்து வேற, கிரைஸ்ட் வேற, தென் கிருபை வேற அப்படி இல்லை. கிறிஸ்து வேற, கிருபை வேற அப்படி கிடையாது. அவரே தேவ கிருபையாய், தேவனே இயேசு மூலியமாக தேவ கிருபையாய் இந்த பூமிக்கு வந்தவர் தான் நம்ம ஆண்டவர். அதுதான் நம்ம தீத்து எழுதின புஸ்தகம், டைட்டஸ் தான் தீத்து எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் இங்க பார்க்கும்போது, எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது. நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது. தேவ கிருபை பிரசன்னமானது. அதனால எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக தான் தேவனுடைய கிருபை அப்பா அவருடைய கிருபையை கிறிஸ்து மூலமாக அந்த பிரசன்னத்துல தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதுதான் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு பாவியா இருக்கிற மனுஷனிடத்துல எப்படி பாவமும் கிருபையும் வெளிப்பட்டது என்பதை நான் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதனால எப்படி தேவன் ஆவியா இருக்கிறாரோ, எப்படி அதை காண முடியாம, தேவனை காண முடியாம அவர் ஆவியா இருந்து எப்படி அவர் காண முடியலையோ அதே போலதான் தேவனுடைய கிருபையும் நாம் காண முடியாம இருந்தோம். ஆனா அந்த கிருபை
கிறிஸ்து மூலியமாக அந்த கிருபை நம்மளுக்கு வந்து வெளிப்பட்டதை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கிறிஸ்து மூலியமாக தான் இந்த கிருபை நம்மளுக்கு வெளிப்பட்டது. அதனால கிறிஸ்து வேற, கிருபை வேற இல்லை. ஓகேங்களா? கிறிஸ்து தான் கிருபை, கிருபை தான் இயேசு. ஓகேயா? அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதனால வந்து அப்பா வந்து தேவ கிருபியாய் இந்த பூமிக்கு வந்தவர் தான் நம்ம அப்பா. அது வந்து கிறிஸ்து மூலியமாக அப்பா நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இந்த கிருபை கொண்டு தான் தேவன் பாவியாக இருக்கிற எல்லா மனுஷனையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காக தான் அப்பா வந்து தன்னுடைய கிருபையை கிறிஸ்து மூலியமாக தேவன் வெளிப்படுத்த. ஓகே, ஸோ அதனால வந்து இந்த தீத்து 2:11 அது எழுதப்பட்டது, பிரசன்னமானது, தேவ கிருபை பிரசன்னமானது. அப்படின்னா அதோட அர்த்தம்னா, பிரசன்னமானது என்பது கண்களுக்கு பிரதிஷ்டைமானது. கண்களுக்கு பிரதிஷ்டைமானது அப்படின்னா தேவனுடைய கிருபையை நம்ம காண்கிறதுக்கு தேவன் நம்மளுக்கு வந்து கிருபை செய்திருக்கிறார் தேவன். ஓகேங்களா? அதுல ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்துல உபச்சாரியை வந்து கொண்டு வராங்க, நியாயத்திற்கு கொண்டு வராங்க. ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி நாம் பார்க்கும்போது உபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிக்கப்பட்ட அவளை கொண்டு வராங்க. பரிசேயர்கள், வேதபாதர்கள், யூதர்கள் இவங்களெல்லாம் கொண்டு வராங்க. இயேசு வந்து டெஸ்ட் பண்ண அவங்க கொண்டு வராங்க, பரீட்சை பார்க்கறதுக்காக கொண்டு வராங்க. அப்போ இயேசு இடத்துல வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இவ வந்து உபச்சாரம் பண்ணியிருக்கிறார், அதனால நீர் இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போற அப்படின்னு. அப்போ இயேசு வந்து அங்கே அமைதியாக இருந்தவர் கீழே தரையில் எழுதிக்கிட்டு இருந்தாரு. தென் அதுக்கு பிற்பாடு இயேசு வந்து அவரை பார்த்து சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் கல் எடுத்து அடிங்க அப்படின்னு வந்து இயேசு சொல்றாரு. ஸோ அங்கே வந்து ஒருவனு கூட இயேசு வந்து சொன்னபடி ஒருவனும் கல் எடுத்து அடிக்க முடியாம எல்லாம் அங்கேருந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு வந்து அவளை பார்த்து சொல்றாரு, யூ கோ நோ மோர் சின், நீ போய் நீ பாவம் செய்யாது. இங்கே தான் வந்து இயேசுடைய கிருபையை நம்ம வந்து பார்க்குறோம், அப்பாவோட கிருபையை நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து பிரசன்னமானது என்பது கண்களுக்கு பிரதிஷ்டைமானது. அப்படின்னா நம்ம எல்லாரும் பார்க்கத்தக்கதாக எப்படி நம்ம கிருபையை நம்ம பார்க்காம நம்ம இருந்தோம். பழைய ஏற்பாட்டெல்லாம் தேவனோட கிருபையை வந்து பார்க்க முடியல, ஓகேங்களா? ஆனால் தேவன் கிருபையா இருந்தார், அவ்வப்போது அந்தந்த நேரத்துக்கு தேவன் கிருபையா இருந்தார், ஓகேங்களா? ஸோ ஆனால் புதிய ஏற்பாட்டில் அவர் கிருபையை பார்க்குறோம், நம்ம வந்து பார்க்குறோம். அது பார்க்கறதுக்கு காரணமே கிறிஸ்து தான், இயேசு தான். வந்து இயேசு மூலிமா தான் நம்ம வந்து ஆண்டோட கிருபையை பார்க்குறோம், ருசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆண்டோட கிருபை நம்மளை தாங்கி கொடுக்கிறது, தேவனோட கிருபை நம்மளை நடத்துகிறது, தேவனோட கிருபை நம்மளை எல்லா விதத்திலையும் நம்மளை உயர்த்துகிறது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். தேவனோட கிருபை, அவரோட ஃபேவர், அவரோட தயவு எவ்வளவா நம்ம மேலே தேவன் அவர் கிருபையாக இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்குறோம். தேவனுடைய கிருபையை நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் தேவனுடைய கிருபை பிரகாரம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம இதை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. Gospel John chapter 1 verse number 14 சொல்லுகிறது, அவர் மாம்சமாகி, யாரு? அப்பா வந்து மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். அப்பா இந்த பூமிக்கு கிறிஸ்து மூலியமாய் மாம்சமாகி, ஓகேயா, நம்ம மாம்ச சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் இன்னைக்கு நமக்குள்ளேயே அவர் வாசம் செய்கிறார். எப்படி வாசம் செய்கிறார்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும். கிறிஸ்து தான் கிருபை, கிறிஸ்து தான் சத்தியம், ஓகேங்களா? ஆனா தேவன் பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணமா இருந்தார், ஓகேயா, நியாய பிரமாணமா இருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் தேவன் கிருபையாகவும் சத்தியமாகவும் இந்த பூமிக்கு வந்தார். சத்தியம் அப்படின்னா என்ன? இயேசு சொல்றாருல அந்த உபச்சாரியை பார்த்து, நீ போய் நீ பாவம் செய்யாத. அதான் இயேசுடைய வார்த்தைகள், சத்தியங்கள், தேவனுடைய ப்ராமிசஸ்.
இதுதான் சத்தியங்கள்னு சொல்லுவாங்க. இதை தேவன் ஆண்டவர் கிருபையாகவும் தேவனுடைய சத்தியமாகவும் நமக்குள்ளே தேவன் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணியிருக்கிறார். இப்ப நமக்குள்ளே தேவன் ஆண்டு கிருபை நிறைந்தவராகவும் சத்தியம் நிறைந்தவராகவும் இன்னைக்கு அப்பா வந்து கிறிஸ்து மூலியமாய் நமக்குள்ள இயேசுவாக இன்னைக்கு நமக்குள்ள அப்பா அவர் வாசம் செய்கிறார். ஓகேயா? அப்ப இயேசு இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வருகிறாரு? தேவனுடைய ரூபமாகவும் தேவனுக்கு சமானமானவராய் இருந்து அடிமையின் ரூபத்தில் வந்து சிலுவை மரணம் பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினாலும் அவர் தெய்வீக ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நம்மை ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உள்ளவங்களாக்கும்படி நமக்காக அவர் பரிபூர்ணமாய் தரித்திருத்தினாலும் அவரது கிருபை பிரவாகம் பிரகாசிக்கிறது. இதை வந்து நோட் பண்ணிங்க. பிலிப்பியர் 2:6, புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse number 6. Then நம்ம பார்க்கிறோம். தென் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேயா? நம்ம இங்க வந்து பிலிப்பியர் 2:6 பார்க்கிறோம், 6:7 நம்ம பார்க்கிறோம். தென் 2 கொரிந்தியர் 8:9 நம்ம வந்து பார்க்கணும். அதை நான் உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. அப்பா வந்து கிறிஸ்து மூலமா இந்த பூமிக்கு வரும்போது இயேசு பாருங்க, அவர் வந்து தேவனுடைய ரூபமாகும். அப்படின்னா அப்பாட ரூபம் எடுத்து தேவனுக்கு சமமாய் இருந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஓகேயா? தேவனுக்கு சமமாய் இருந்தவர் அவர். இந்த பூமிக்கு இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அடிமையின் ரூபம் ஓகே எடுத்து சிலுவையின் பரியந்த வரைக்கும் தம்மை தாமே தாழ்த்தி அவர் வந்து தெய்வீக ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தோம். அப்படின்னா அவர் ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்மை ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உள்ளவராகும்படிக்கு நமக்காக அவர் மனப்பூர்வமாய் அவர் தரித்திரானார். இதுதான் தேவனுடைய கிருபை பிரகாரம். ஓகேயா? அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டார். நமக்காக சிலுவையில அவர் அடிக்கப்பட்டார். நம்ம சிலுவையில இருந்து தேவன் நம்மளை ஆண்டவர் விடுதலையாக்கினார். ஸோ தேவனுடைய ரூபம் எடுத்து தேவனுக்கு சமமாக அவர் இருந்து ஓகேயா சிலுவையின் கடைசி பரியந்த வரைக்கும் தம்மை தாழ்த்தி அவற்றிருந்த தெய்வீக ஐஸ்வர்யம், த ரிச்சஸ் ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு தேவன் கொடுத்துட்டு நம்ம மேல இருக்கிற தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு நம்மளை இப்படியாக அவருடைய கிருபையின் பிரகாரம் அவர் கிருபையிலே நம்மளை ஆண்டவர் மூடிக்கொண்டார். அப்ப நம்ம தேவனுக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் பாருங்க. ஆனா இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வந்து இல்ல நியாயப்பிரமாணம் தான் எங்களை நடத்துது. நியாயப்பிரமாணம் வந்து நம்ம தரித்திருந்தா நம்ம தரித்திருந்தான். நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் வாழ்ந்தவங்க யூதர், பரிசேயர், சதுசேயர் பணக்காரர்களா இருந்தாங்க, நடுத்தர பணக்காரர்களா இருந்தாங்க, தென் ஏழையா இருந்தாங்க. 3 கேட்டகரியில யூதர்கள் இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. புதிய ஏற்பாடு வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய தரித்திரா இருந்தாலும் கிறிஸ்துவோட ஐஸ்வர்யம் அப்படின்னா தேவன் என் தரித்திரத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு. 2 கொரிந்தியர் 8:9 படி எடுத்துக்கிட்டாரு, என்னை ஐஸ்வர்யம்னு ஆக்கிட்டாரு. அதை நீங்க விசுவாசிச்சு நீங்க நம்பி அதை விசுவாசிக்கும் போது நீங்க கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனா இருக்கிறீங்க. அது கிறிஸ்துக்குள் பணக்காரனா இருக்கிறவனாலும் சரி, நடுத்தர பணக்காரனா இருந்தாலும் சரி, அல்லது அவன் ஏழையா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவங்க அந்த வேர்டு அந்த வார்த்தையை விசுவாசித்து நான் கிறிஸ்துக்குள் நான் ஐஸ்வர்யனா இருக்கிறேன் அப்படின்னு பிலீவ் பண்ணி போறான் பாருங்க, அத்தனை பேரும் அவங்க கிறிஸ்துக்குள் ஐஸ்வர்யனா இருப்பாங்க. ஆனா பழைய ஏற்பாடு அப்படி இல்லை. பழைய ஏற்பாடு வந்து பணக்காரன் தான். பணக்காரன் மாடை பலியிடுவான்,
நடுத்தர பணக்காரன் ஆடை பலியிடுவான், ஏழை வந்து புறாக்களை பலியிடுவாங்க. இதான் நியாயப்பிரமாணத்தில் நடந்தது. அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், தேவன் கிருபையா இருந்தார் நம்ம மேல. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து அவ்வளோ கிருபையா இருக்கார். அதுதான் ஆதாம் வரைக்கும் மோசே வரைக்கும் தேவன் பாவத்தை எண்ணாம இருந்தார். ஓகேங்களா? அவனுங்க எவ்வளோ பாவங்களை செய்தாங்க, ஆனா அந்த பாவத்தை வந்து தேவன் பெருசா நினைக்கவே இல்லை. எப்ப நியாயப்பிரமாணம் வந்ததோ இவனுங்க கேட்டானுங்க, தேவன் 10 நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுத்தாரு. 5 கட்டளை வந்து தேவனுக்கு, 5 கட்டளை மனுஷனுக்கு வச்சுட்டாரு ஆண்டவர். அதை அவனுங்க கடைசி வரைக்கும் ஃபாலோ அப் பண்ண முடியல. எல்லாரும் செத்து போயிட்டாங்க நியாயப்பிரமாணத்தில். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாம எல்லாரும் செத்து போனாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா நிறைவேற்றி முடிச்சார். அதுதான் வேதம் என்ன சொல்றது, நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து தேவன் நம்மளை ஆண்டவர் மீட்டு எடுத்துட்டார். ஆண்டவர் மீட்டு எடுத்துட்டார். நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து தேவன் மீட்டு எடுத்துட்டார். தேவன் ஓகே ஒன்று. ஸோ தேவன் வந்து நியாயப்பிரமாணத்திலிருந்து தேவன் நம்மளை மீட்டு எடுத்துட்டார். ஓகே, ஆனால் நியாயப்பிரமாணத்தை இயேசு தான் வந்து நிறைவேற்றி முடிச்சுட்டார். இப்போ நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தில் இல்லை. ஓகேயா? நியாயப்பிரமாணத்தில் நம்ம கிடையாது. ஆண்டவர் நம்மளை விடுதலை ஆகிட்டார். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அப்பாவோட ரூபம் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய கிருபையின் ரூபம் எடுத்து இயேசு அவருக்கு சமமா இருந்தும், ஓகேயா, இயேசு வந்து அப்பா கூட அவர் சமமா இருந்தும் அவருக்கு அவ்வளோ அதிகாரம் அவருக்கு இருந்தது. அப்பாட்ட எவ்வளோ அதிகாரம் இருந்ததோ அதே அதிகாரம் இயேசுகிட்டே இருந்தது. அவருக்கு சமமாக ஈக்குவலா அவர் இருந்து கூட இந்த பூமிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் பரியந்த வரைக்கும் அவர் வராருன்னா அவர் நம்ம மேல பாராட்டின கிருபை 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 கிருபை. அவர் பாராட்டின கிருபை, அவர் நம்ம மேல பாராட்டின அந்த கிருபை என்பதை இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் அவ்வளோ கிருபையாய் தேவன் நம்ம மேல, அவ்வளோ கிருபையாய் தேவன் நம்ம மேல ஆண்டவர். அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் கிருபையா இருந்தது மட்டும் இல்லை, அவருடைய நம்மளுடைய தரித்திரத்தை அவர் மேல போட்டுக்கொண்டு அவருடைய தெய்வீக ஐஸ்வர்யத்தை தேவன் நம்மளுக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார்னா அதுதான் தேவனுடைய கிருபையை நாம் பார்க்கிறோம். ஆண்டோடைய கிருபையை நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? தேவன் ஆவியா இருக்கிற அவரை எப்படி நம்ம பார்க்க முடியலையோ அதே போல அவரோட கிருபையை நாம் பார்க்க முடியாம இருந்தது. பிகாஸ் பழைய ஏற்பாடு. எப்ப இயேசு இந்த பூமிக்கு வந்தாரோ கிறிஸ்து மூலமாக அந்த கிருபையை பார்க்க தேவன் நம்மளுக்கு அந்த கிருபை செய்திருக்கிறார். நீங்க எபிரேயர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். புக்கை இப்ரூ சாப்டர் 2. நம்ம எல்லாரும் எடுத்துக்குவோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 2வது வசனம். மோசே தேவனுடைய வீட்டில், ஓகேயா, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். எபிரேயர் 2வது அதிகாரம் மன்னிச்சுங்க, 2வது அதிகாரம் 2வது வசனம். 3வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 2வது வசனம். புக் இப்ரூ சாப்டர் 2 verse number 2. ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கையும் கீழ்ப்படியாமைக்கு நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவருடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. அப்படின்னா தேவன் வந்து நம்ம மேல இருக்கிற, உங்களுக்கு அப்படி விளக்குறேன்னு, நம்ம மேல இருக்கிற அந்த தண்டனையை இயேசு வந்து ஏற்றுக்கொண்டார். அவர் மேல இருக்கிற அந்த நீதியை தான் தேவன் நம்மளுக்கு ஆண்டவர் தேவன் கொடுத்தார். அதனால தேவனுடைய கிருபையினாலே அவர் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்ததுனால கிருபையின் வெற்றி நம்மளுக்கு விளங்குனது. இந்த வசனத்தின்படி நம்ம எடுத்துக்கிட்டோமா, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கிருபையினால, ஓகேயா, அவர் மரணத்தை ருசித்து பார்த்தனால அப்பாவுடைய கிருபையை தேவன் அப்படியே தேவன் நம்மளுக்கு கொடுத்தார். அதனால தான் வந்து
கிருபா வெற்றி. கிருபா வெற்றி. தேவன் வந்து வெற்றி சிறந்தார். நமக்காக தேவன் வந்து வெற்றி சிறந்தார் என்பதை இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் வந்து நம்ம மேல இருக்கிற எல்லா பாவத்தையும் அவர் மேல தேவன் போட்டுக்கொண்டு, அதை நான் மறுபடியும் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. தேவனுடைய கிருபையினாலே அவர் ஒவ்வொருவருக்காகவும், அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்காகவும் மரணத்தை அவர் ருசித்து பார்த்தனால அவர் வந்து கிருபா வெற்றி. அப்படின்னா அவரோட மரணத்து மூலியமா தான் அப்பா வந்து என்ன பண்ணாரு, அவரோட கிருபையை நம்மளுக்கு வெற்றியா தேவன் நம்மளுக்கு ஆண்டு கொடுத்தார். அப்படி உங்களுக்கு அழகா விளக்கி சொல்லுங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி அவர் வந்து தேவ தூதர்கள் கூட அவர் செய்யல, நமக்கு தேவன் அதை செய்தார். அவருடைய நீதியை தேவன் நம்ம கொண்டு வந்தனால தான், நம்மள்கிட்ட அந்த இயேசுவோட நீதி வெளிப்பட்டனால தான் அப்பா வந்து அவரோட கிருபையை இலவசமாய் தேவன் நம்மளுக்கு ஆண்டு தேவன் நம்மளுக்கு கொடுத்தார். இலவசமா தேவன் நம்மளுக்கு ஆண்டு கொடுத்தார் என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எவ்வளவு கிருபையாய் தேவன் நம்ம மேல இருந்தார் என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நல்லவர். அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை, ஆகையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையை, அவரது பிறப்பு, அவர் இந்த பூமியில பிறந்தார்ல, அவருடைய பிறப்பு, அவர் இந்த பூமியில வாழ்ந்தார் பாருங்க, அவருடைய ஜீவியம், அவர் இந்த பூமியில அவர் ஊழியம் செய்தார் பாருங்க, அவருடைய ஊழியம், அப்புறம் அவர் இந்த பூமியில அவர் மரணத்தை சந்திச்சார் பாருங்க, அந்த மரணம், அது பிற்பாடு இந்த பூமியில இருக்கும் போதே அவர் உயிர் தெழுந்தார் பாருங்க, உயிர் தெழுதல், அப்புறம் இந்த பூமியிலிருந்து எடுக்கிறதுக்கு முன்பு மகிமை அடைந்தார் பாருங்க, மகிமை. மரியாள் வந்து போய் தொடரும்போது என்னை தொடாதுன்னு சொன்னார், அவர் மகிமை அடைந்தார், மறுரூபம் அடைந்தார். ஓகேயா, ரூபம் அடைந்தார். இதுல எல்லாத்திலையுமே ஓகேயா, அவருடைய பிறப்பு, ஜீவியம், ஊழியம், மரணம், உயிர்த்தெழுதல், மகிமை, மகிமை அடைதல், இது எல்லாத்திலுமே தேவனுடைய கிருபை வழங்குகிறது. ஆண்டுடைய கிருபை, அவர் அந்த கிருபையா இருந்தனால தான் நம்மளுக்காக தேவன் அவர் நமக்காக மரிச்சாரு. அதுதான் நீங்களும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆண்டவர் வந்து பரிசேய சதுசேயரை பார்த்து சொன்னாரு, யூதர்களை பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல இளைப்பாருங்க, ஓகேயா, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், ரெஸ்ட். ஓகே, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை சுமந்து அவங்களால போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே சுமந்துக்கிட்டு இருந்தானுங்க. 1-5 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவானுங்க, 6 நிறைவேற்றுவானுங்க, 7 நிறைவேற்றுவானுங்க. ஆனா அந்த கடைசி நியாயப்பிரமாணம் இச்சையாது இருப்பாங்க, அதுல எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. அது தாவீதா இருக்கட்டும், எப்பேற்பட்ட தெய்வ மனுஷங்களா இருக்கட்டுமே, எல்லாருமே அங்க வந்து எல்லாம், சாலமன் கூட எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் அதை நிறைவேற்றி முடிச்சார். அதுதான் இயேசு வந்து அந்த சமாரியா பெண்ணுகிட்ட பேசும்போது, சீசர்கள் சாப்பாடு வாங்கிட்டு அவங்க வரும்போது அவங்க என்ன நினைச்சாங்க, ஓ இந்த பொண்ணுக்கு இயேசுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு அவனுக்கு நினைச்சாங்க, ஏன் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா தேவன் பாருங்க, இயேசு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் உணர்ந்தான், நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ மெய்யான மேசியான்னு சொல்லி சாட்சி கொடுக்கறது பார்க்கிறோம். அந்த பட்டணத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்க ரட்சிப்புல வர்றதே நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இயேசு ஒருத்தர் தான் இச்சையாதிருப்பாயாக. ஓகேயா, 40 அந்த வனாந்தரத்தில் பிசாசை கொண்டு போனப்ப, இந்த பூமியே நான் உனக்கு தரேன், இப்ப மேலேருந்து குதின்னு சொன்னேன். ஓகேங்களா? ஒன்று கூட தேவன் இச்சிக்கவே இல்லை. அதெல்லாம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்காக அவர் இறங்கி. அப்ப இயேசுவை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா தேவனுடைய கிருபை அவ்வளோ பெரிய கிருபை அவர் மேல இருந்தது நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த பிறப்பு, ஜீவ, ஊழியம் எல்லாத்திலுமே ஆண்டவருடைய கிருபையை பார்க்கிறோம். இதெல்லாம் தனக்காக தேவன் செய்யல, அவருக்காக தேவன் ஆண்டு செய்யல, நமக்காகவே அவர் செய்து முடித்ததால்
நமக்காகவே அவர் செய்து முடித்ததனால அவரை நம்மை ரட்சிக்கும் கிருபாகாரனானார். கிருபைக்கு சொந்தக்காரனானார், கிருபாகாரனானார். அப்ப ஆண்டவர் அவருடைய எல்லா கிருபையும், ஒட்டு மொத்தம் எல்லா அவருடைய இருந்த எல்லா கிருபையும் அவர் இயேசு கிட்ட கொடுத்துட்டார். அப்ப அது தமிழ் எப்படி சொல்லுவாங்க, கிருபாகரனானார், கிருபாகரனானார். ஆனா அது உங்களுக்கு இப்படி வழங்குற, அவர் கிருபைக்கே சொந்தக்காரா இயேசு, கிருபைக்கே சொந்தக்காரா. இதுதான் நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் ருசிக்கணுங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்களும் நானும் ருசிக்கணும். அதுதான் தேவன் நம்மள்ட்ட ஆண்டவர் விரும்புகிறார். ஓகேங்களா? ஆண்டவர் அதுதான் தேவன் நம்மள்ட்ட ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்றோம், நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, கிருபை பிரகாரம் இந்த தலைப்புல ஒரு பாவி கிட்ட எப்படி பாவமும் கிருபையும் வெளிப்பட்டது, அது எப்படி இயேசு அந்த கிருபையிலிருந்து வெற்றி சிறந்து அந்த கிருபையை எப்படி தேவன் நம்மளுக்கு இலவசமாய் தேவன் கொடுத்தார் என்பதை இந்த ஸ்டடியில நம்ம எல்லாரும் நம்ம பார்த்தோம். காட் பிளஸ் யூ. தேவன் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாரா? தேவன் உங்களை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்க கூட இருக்கிறாரா? அதனால கிருபையை வழங்கிக்குங்க. கிருபை தேவன் நம்ம கூட, தேவன் இலவசமாய் தேவன் கொடுத்திருக்கார். அதனால நியாயப்பிரமாணத்துல நீங்க வாழணும் என்பதை தேவன் ஆண்டவர் விரும்பவே இல்லை. அதனால இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், காட் பிளஸ் யூ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா? தேவன் உங்க கூட எப்பவுமே தேவன் உங்க கூட இருக்கிறாரு. நல்ல தேவன், வாக்கு மாறாத தேவன். சரி, ஜெபம் பண்ணுவோம். தேவன் நல்லவர். தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் படி நாமத்திலே ஆண்டவர் இந்த கிருபையின் பிரகாரத்தை இந்த பிள்ளைகள் புரிந்து கொண்டதுக்காக நான் ஆண்டருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆஸ்வதியும் கூட மகிமையை மூடிக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் படி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆரம்பித்தார்கள். ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்னும்